வணக்கம் நண்பர்களே, இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா, முடிச்சூர் அட்டகம்பெனி வெஸ்ட் தாம்பரம் முடிச்சூர் ரோடு அட்டகம்பெனி ஜங்ஷன் நியர்பையில் புவனேஸ்வரர் நகர். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, ஒரு பேசேஜ் ஹவுஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 அடி பேசேஜ் மேலே இந்த வீட்டுக்கு மட்டுமே சொந்தமானது. ஸோ பிரித்து நமக்கு வந்து பேக் சைடில் ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு, சுற்றியும் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் விட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு 1 பிஹெச்கே வீடுங்க. 65 lakhs ஃபைனல் ரேட்டாக கேட்குறது. ஸோ இந்த வீட்டுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நான் வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். பீஸ்ஃபுல்லாக சுற்றியும் பார்த்தா நல்ல ஒரு ஸ்பேஸ் விட்ருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா பேசேஜ்ன்னு சொன்ன உடனே பார்த்திங்கன்னா, ஐயோ ஒரு 2 வீடு 3 வீடுக்கு சேர்த்து பார்த்திங்கன்னா அந்த பேசேஜ் விட்டுருப்பாங்க 10 அடி. நம்ம கார் கூட விட முடியாது. விட்டால் முன்னாடி இருக்கிறவங்க எடுத்தால் நம்ம எல்லாத்தையும் வெளியே எடுத்து விடணும்னு நினைப்பாங்க. பட் அப்படி இல்லைங்க. பேசேஜ் ஹவுஸ்ன்றது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 30 ஃபீட் ரோடு மெயின் ரோட்டில் இருக்குது. இது நார்த் ஃபேஸ்ன்னு கட்டியிருப்பாங்க. ஸோ இது இந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டு வரைக்குமே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா லென்த் வந்து ஒரு 50 அடி கிட்ட வரும். அவ்வளோ தூரமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கு மட்டுமே விட்டு இருக்கிற ஸ்பேஸ் அது. ஸோ உள்ளே வந்து நம்ம வந்து கார் பார்க் பண்ணிக்கலாம். இல்லை மெயின் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா விட்டுட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ஃபுல்லாகவே இந்த பேசேஜ் 10 அடி இருக்கு இல்லையா, அந்த 10 அடி ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடு யார் வாங்கியிருக்கோ அவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா கம்பி வேலி போட்டிருப்பாங்க. வேறு யாரும் உள்ளே வர முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. ஸோ வீடோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக தாங்க பண்ணியிருக்காங்க. வீடை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கார்டன் ஹவுஸ் அது கண்டிப்பாக பார்க்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப இதில் மென்ஷன் பண்ணுறது வந்து பேசேஜ் ஹவுஸ்ன்ற போது டெஃபினட்டாக நீங்கள் வந்து அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்க வேணாம். இது வந்து மற்றவங்களுக்கு ஷேரிங் இல்லை. இந்த 10 அடி ஃப்ரண்டேஜில் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 40 அடி கிட்ட இருக்கும். அந்த டோட்டல் சைஸ் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீட்டுக்கு மட்டுமே சொந்தமான வழி. சரிங்களா? அதுக்குள்ளே ஈஸியாக பார்த்திங்கன்னா 10 அடின்ற போது ஈஸியாக 2-3 காரு உள்ளே பார்த்திங்கன்னா லைனாக நிறுத்திக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு கார் இருந்துச்சுன்னா உள்ளே நிறுத்திக்கலாம். ஈஸியாக நிறுத்திட்டு நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா பூட்டிக்கலாம். அதை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கம்பி வேலி போட்டு க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அதனால் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யோசிக்காமல் பர்ச்சேஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த பட்ஜெட்டில் யாராவது பார்த்துருக்கீங்கன்னா டெஃபினட்டாக மிஸ் பண்ணாதீங்க. 70 lakhs தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஃபைனலாக 65 வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து திரும்ப இது வந்து உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த காட்டுறேன் பார்த்திங்கன்னா அந்த பேசேஜ் இதுதான் உங்களுக்கு மட்டுமே சொந்தமானது. வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் கால் பண்ணுங்கள். நன்றி.